டே 3. டே 3ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆன் பேஜ் சேஞ்சஸ், ஆன் பேஜ் எஸ்இஓவோட இம்பார்ட்டன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பேஜ் சேஞ்சஸ், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ 3 விஷயம் சொல்லியிருப்பேன். இதில் ஃபர்ஸ்ட் விஷயமான ஆன் பேஜ் சேஞ்சஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஆன் பேஜ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கீவேர்ட் போட்டு ஒரு யூசர் சர்ச் பண்ணுறாங்க. கீவேர்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு வார்த்தை. ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் பெங்களூர், அந்த மாதிரி போட்டு ஒரு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஆன் பேஜ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது ப்ராப்பராக டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டஃப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், உங்களோட வெப்சைட் மேலே வரும். அதனால் நீங்கள் ஆன் பேஜ் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஆன் பேஜ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எஸ்இஓ ஆடிட் பண்ணியிருக்கணும். எஸ்இஓ ஆடிட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி வந்து எஸ்இஓ ரிலேட்டடான கண்டென்ட், அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து எஸ்இஓ பண்ணணும், இ-காமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும், சாஸ் வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.